வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு நளினமான குணமுடையவர்கள். அதே சமயத்தில் இவர்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. யாராவது இவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குறையிலேயே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாங்களோ அந்த வார்த்தைகளை ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு 70 வயசு ஒரு பெண்ணை பார்த்து உங்கள் மாமியார்கிட்ட நீ என்னென்னலாம் அனுபவிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த வேர்ட்ஸை முதற்கொண்டும் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் அதிகப்படியான ஞாபக சக்தியை உடையவர்கள். அந்த சென்சிட்டிவ் அப்படின்றது இந்த மாதிரியான அளவுக்கு இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பு, இந்த நேரத்தில் இதுதான் செய்யணும், இந்த நேரத்தில் இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு டிசிப்ளின், ஒரு சுறுசுறுப்பு, வேலையில் ஒரு நேர்த்தி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குணநலன்களாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள்னால அதிகப்படியான பேர் நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ பண்ணினேன்னா நல்லா இருக்கும், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரியாகலாம் கடிந்துலாம் பேசக்கூடாது இப்படின்னு நல்ல வார்த்தைகள், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அப்படின்றது இந்த ராசி என்பர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு மற்றவர்களை வாழ வைத்து தான் பழக்கமாக இருக்குது. தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆனாலும் அதை பற்றி பெரிய அளவுக்கு ஒரு துன்பப்படுபவர்களாக இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ துன்பம் இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு, அந்த முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவுன்றது இந்த ராசி என்பர்கள்கிட்ட அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. 12ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா அயன சயன ஸ்தானம். ஒருத்தர் நல்லா நிம்மதியாக இருக்கிறாரா, நல்லா தூங்குறாரா, படுத்த உடனே தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு முக்கியமான ஒரு பாவகம் இந்த 12ஆம் இடம் தான். இந்த 12ஆம் இடத்துல குரு மறைந்திருந்தார் அப்படின்னா அந்த 12ஆம் இடம் மறைவு ஸ்தானமும் கூட. அந்த 12ஆம் இடத்துல குரு மறைந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த ஒரு இறை அருள்ன்றது இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த இடத்துல சேர்க்கை பெறும்போது அதிகப்படியான பண வரவுகள்ன்றது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பிளாக் மணியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம், இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கொடுத்த சில வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த யோகமான இந்த கஜலட்சுமி யோக காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 4-11 குடையவர், அதாவது சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கும் போது உங்களுடைய தொழிலில் இருந்து வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே ஒரு மறைவாக சேமிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய
தன்னுடைய பணத்தை மறைத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பணங்களின் வருமானங்களின் அளவுன்றது அபரிமிதமாக இருக்கிறதுனால அந்த மறைத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது பிளாக் மணியாக இருந்தாலும் சரி, ஒயிட் மணியாக இருந்தாலும் சரி, கடகராசி என்பர்கள் அதற்குண்டான நெசசரி டாக்குமெண்ட்ஸ்ன்றது அதிகப்படியாக வச்சுக்கோங்க. மேடம் வருமானமே வரல, நீங்கள் வேற பிளாக் மணி ஒயிட் மணின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானத்தில் எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காதுங்க. யாருக்குமே இந்த மாதத்தில் அந்த வருமானத்தில் எந்த ஒரு தடைகளோ தாமதங்களோ இஎம்ஐ அடைக்க முடியாத ஒரு விஷயங்களோ இல்லை கிரெடிட் கார்டில் இருந்து பிரச்சனை பண்ணுறவங்களோ இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு நச்சான ஒரு பிரச்சனைகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்காது. நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு தருணம். அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது இறைஞானம்ன்றது அதிகமாக வரும் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியாக அந்த ஆன்மீக சுற்றுலாக்காக நிறைய தான தர்மங்களுக்கு தன்னுடைய செல்வ செழிப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய சேமிப்புல இருந்து அந்த இறை வழிகளுக்கு செலவு பண்ணும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடகராசி பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணம். நிறைய பெண்கள் கடகராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருபடி ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே இந்த அமைப்புகள் மூலமாக இந்த யோகமான கட்டத்தின் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வெளிநாட்டு ஒரு யோகமான ஒரு காலகட்டம், வெளிநாட்டில் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலினுடைய வருமானம்ன்றது அபரிமிதமாக இருக்கும். அங்கே நீங்கள் சொந்தமாக வீடு அமைப்பதற்கும் சொந்தமாக சில ஃபேக்ட்ரிகள்லாம் வைக்கிறதுக்கும் உண்டான முழு அமைப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. அம்மா வழி உறவுகள்னால இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்கள். இது நாள் வரைக்கும் அம்மா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காதவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்து உங்களுடைய நலனை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சுயமாக சம்பாத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அடுக்குமாடி வீடு, ஒரு நல்ல பறந்து விரிந்த ஒரு வீடு அப்படின்றது ஒரு பங்களா மாதிரி ஒரு பெரிய பேலஸே கட்டணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இல்லற வாழ்க்கையிலுடைய ஒரு இன்பத்தையும் ஒரு சுகத்தையும் இவர்கள் அனுபவித்ததே கிடையாது. ஏன்னா இல்லற வாழ்க்கைன்றது இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு வேலையாக தான் இருக்கும். மற்றவர்களை எல்லாரையும் சமாளிச்சிருவாங்க. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை இவர்களால் சமாளிக்கவே முடியாது. இதனால டெய்லி ஒரு போராட்டம், தேவையில்லாத சண்டைகள், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் பேசினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மன அமைதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் ஒரு வாய் கூட பேசாதவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஒரு மாத கால அளவிற்கு அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடும் துயரங்கள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். இதில் இந்த மாதத்தில் இருந்தே அந்த கணவன் மனைவி வேறுபாடு, கருத்து வேறுபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்களின் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். இதற்கு உண்டான எஜுகேஷன் லோன் அப்படின்றது இந்த பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வாரத்தில் முழுமையாக அப்ரூவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எஜுகேஷன் லோன் மூலமாக
வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே இருக்குது. உங்களுக்கு தசாபுத்திகள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு டபுள் மடங்கு 2 மடங்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம அந்த கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.